அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட், பங்குச்சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம். உதாரணமாக ஒரு ஆசீர்வாத ஆட்டா வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கோதுமை மாவு. அதை தயாரிக்கிறது ஒரு கம்பெனி, ஐடிசிங்கிறது அந்த கம்பெனியோடைய பேர். இப்போது இந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு அந்த கம்பெனி கோதுமையை விவசாயிகிட்ட இருந்து வாங்கி அதை ஒரு பிளான்ட் போட்டு, அதாவது மெஷின்லாம் வச்சு அந்த கோதுமையை அரைச்சி உங்களுக்கு கோதுமை மாவாக பேக் பண்ணி மார்க்கெட்டில் சந்தையில் விற்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனிக்கு என்ன ஆகும்னா, இந்த விற்கிறது மூலமாக லாபமும் கிடைக்கும், நட்டமும் கிடைக்கும். ப்ளஸ் ஏன்னா அந்த கம்பெனி இந்த கோதுமை மாவை அரைக்கிறதுக்கு நிறைய மெஷின்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள்களை வேலைக்கு எடுத்திருப்பாங்க. அதே போல் இந்த மாதிரி ஒரு கம்பெனியை செட் பண்ணுறதுக்கு லோனும் எடுத்திருப்பாங்க. பேசிக்காக என்னென்னா, ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸோடைய பேர் ஐடிசி. இப்போது பங்குச்சந்தைங்கிறது என்னென்னா, இந்த ஐடிசிங்கிற கம்பெனி பொதுமக்கள்கிட்ட அப்பா என்கிட்ட கம்பெனின்னு நான் ஒரு கம்பெனி நடத்தியிருக்கேன், நான் தான் ஓனரு, இதில் நான் இருக்கிற பிஸ்னஸை ஒரு மதிப்பு, இதுதான் என்னுடைய இந்த கம்பெனியோடைய மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த 100 கோடியில் 100 கோடியுமே நான் ஒரு 10 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்டாக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 கோடியையுமே பிரித்து ஒவ்வொரு ஸ்டாக்காக கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? அதாவது என்னென்னா, 100 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேப்பர்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் 10 ரூபா 10 ரூபா சைஸுக்கு வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வெட்டின பீஸ் எல்லாம் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் உங்கள்கிட்ட விற்கிறாங்க. எப்படின்னா ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த யூனிட்டுக்கு பேர் தான் ஸ்டாக்கு. இப்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூனிட் அதில் வாங்குறீங்களோ அந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்போல்லாம் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதோ, இல்லை டிவிடெண்ட், அதாவது என்னென்னா அவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வர்ற ப்ராஃபிட்டில் கொஞ்சம் காசை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட், அதாவது வட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதை கொடுப்பாங்க. அது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ யூனிட் வச்சுருக்கீங்களோ, இப்போ ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா கொடுக்குறாங்கன்னா, இப்போ 5 யூனிட் வச்சுருந்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரி 10 ரூபா கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி நல்லா லாபம் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்கள் வாங்கின யூனிட் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீட்டோடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகுங்க. அதே போல் இது உங்களுக்கு பப்ளிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகுறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் அது விலை இப்போது 10 ரூபா இருக்குன்னா, நான் 10 ரூபாய்க்கு பரவாயில்லையே 2 ரூபா கொடுக்குறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிறேன்னு வாங்குவீங்க. இல்லை, இதே மாதிரி எல்லோரும் நினைக்கிறப்போ அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் கூடும். ஏன்னா அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கூடும். அப்போ நீங்கள் அதிக விலைக்கு கொடுத்து வாங்குவீங்க. அதிக விலை கொடுத்து வாங்கும்போது நீங்கள் வர்ற இந்த டிவிடெண்ட் ஈல்டு 2 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியான காசாக தோணும். இப்படி தான் இந்த பிஸ்னஸ் நடக்குதுங்க. இதுதான் ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்குகளை வாங்கணும்னு நினச்சா உங்களுக்கு முதல்ல தேவையான ஒரு விஷயம் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. அது எந்த பேங்க், இப்போ பெரிய பேங்க் HDFC ஐசிஐசியில் போனீங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க, அல்லது தனி கம்பெனியே அவங்க கூடயே சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட கூப்பிட்டு போயிட்டு உங்கள்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அது மூலமாகவே நம்ம நெட்டில் இருந்தே உட்காந்துக்கிட்டே இந்த பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். அதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற அளவுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குகிற யூனிட்டோடைய பணம் சேஃபாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சேஃபாக இருக்காதுங்க. அதை பற்றியெல்லாம் பின்னாடி பேசலாம். பட் இருந்தாலும் நம்ம ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, நான் சின்ன வயசில் வெறும் 50 பைசா 60 பைசாவுக்கு ஒரு நல்ல பெரிய டிஃபன் பாக்ஸ் நான் கொண்டு போவேன். அந்த தூக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொண்டு போவேன். டீ கடையில் நல்லா முக்கால்வாசி டீ கொடுப்பாங்க அந்த தூக்கு பணியிலே. நாங்கள் ஒரு 7 பேர் குடிப்போம். அந்த மாதிரி
இருந்த டீயோடைய விலையை இப்போ 60 காசுலாம் 60 காசுன்னு ஒன்று கொடுக்க முடியுமா? 50 காசோடைய மதிப்பே இல்லை. ஏன் இந்த காசுகள்லாம் செல்லாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுக்கு ரீசன் வந்து விலைவாசி, பணவீக்கம். அதாவது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பொருள் அடுத்த வருஷம் போய் பார்த்தீங்கன்னா அதோட விலையை வந்து 10%, 20% அப்படின்னு கூடி இருக்கும். அது வந்து இப்போ எஜுகேஷன், நம்ம ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டுறோம் குழந்தைங்களுக்கு, அதோட ஃபீஸே பாருங்கள் வருஷம் கூடிகிட்டே போகும். நீங்கள் மருத்துவ செலவு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் வருஷம் கூடிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு செக்டருக்கும் ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த விலைவாசி கூடிகிட்டே இருக்கும். நமக்கு வர்ற சம்பளம் ஒரே மாதிரி இருக்கும், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 5% அவ்வளோதான் வந்து வருஷம் வந்து சேலரி உயர்த்துவாங்க. அப்போது இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வாங்குகிற சம்பளத்தோடைய அளவும் வந்து அதோட மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுனால நம்மளால் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு குஷனே இருக்காது. ரொம்ப டைட்டாக வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த குஷனை நீங்கள் வந்து பெறணும், இந்த இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணணும், இல்லை பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற காசில் நம்ம வாழ்க்கைக்கு போக மிச்சம் இருக்கிற சேமிப்பில் ஒரு போர்ஷனை ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணணும். ஆனால் முதலீடு பண்ணுறதுக்கு புரிஞ்சிட்டு முதலீடு பண்ணால் மட்டும்தான் இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை வந்து நம்மளால் பீட் செய்ய முடியும். அதாவது அதை விட முந்தி போய் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக முதலீடு செய்யணும். ஆனால் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அதுக்காக தான் நான் அந்த சேனல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க, உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்கிறேங்க. பங்குச்சந்தையில் ரிஸ்க்குங்கிறது அதிகங்க. நம்ம போட்ட காசு முழுமையாக இழக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. அதே சமயம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால ரிவார்டும் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கப்படுற ரிட்டர்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நல்ல முதலீட்டு முடிவை சரியான டைமில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. எப்படி ஒரு காய்கறி கடைக்கு போய் நல்ல குவாலிட்டியான காயை கரெக்டான விலைக்கு இல்லை கம்மியான விலைக்கு வாங்கிட்டு வர்றோமோ அதே மாதிரி தான் பங்குகளும். ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ட்ரேடுனா வந்து நீங்கள் டெய்லி விற்று வாங்குறது கிடையாதுங்க. ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து அந்த ஷேரை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வந்து வாழ்க்கை முழுக்க இல்லை அடுத்த தலைமுறை வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு குட்டியூண்டு பார்ட்னர் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஆனால் அந்த கம்பெனியோடைய விலைங்கிறது வந்து டெய்லி வந்து நிர்ணயிக்கப்படும். ஏன்னா டிமாண்ட் சப்ளை, சில பேர் வந்து நான் அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறேன், சில பேர் கம்மியான விலைக்கு கொடுத்து வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விற்பனைங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிஸ்னஸ் வர்த்தகங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். அதனால் டெய்லி வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து ஏறும் இறங்கும். ஆனால் அது எப்படி ஏறுது எப்படி இறங்குதுன்னா அந்த கம்பெனி நல்லா பண்ணுறதை பொறுத்து தான் வந்து ஏறும் இறங்கும். ஒரு கம்பெனி வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டுவிட்டேன் பாருங்கள். பட் ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரிலனா தயவு செஞ்சு போய் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் வாங்காதீங்க. அதுக்கு வந்து முதலீடுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணணுங்கிறத இந்த அடுத்த ஸ்லைடில் பேசுகிறேங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக் வாங்குறதுங்கிறது ஒரு கலை, ஒரு ஆர்ட். நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். ஆனால் அதுக்காக வந்து நான் கற்றுக்கிற வரைக்கும் முதலீடு பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எப்போ சம்பளம் வாங்குறீங்களோ மாதம் வாங்குகிற சம்பளத்தில் சேமிப்பில் ஒரு போர்ஷனை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஈஸியான வழி வந்து சேஃபாக இண்டெக்ஸில் வந்து முதலீடு பண்ணுங்கள். இண்டெக்ஸ்லையுமே இண்டெக்ஸ் ETF இருக்குது, இண்டெக்ஸ் ETF ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார் மூலமாக போனீங்கனாலும் அவங்க வந்து இந்த ஃபண்டுங்கிற வார்த்தை இருக்கிறதுல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் இண்டெக்ஸ் ETFல நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி ETFல தொடர்ந்து வந்து மாதம் கொஞ்சம் காசு போட்டுக்கிட்டே வாங்க. அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பங்கை வாங்குறது இல்லை. அந்த இண்டெக்ஸு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவிலே வந்து டாப் 50 கம்பெனி இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு பண்ணி வச்சுருப்பாங்க. இந்தியாவிலே உள்ள நெக்ஸ்ட் டாப் 500 அப்படின்னு இருக்கும்ல, 15 இருக்கும்ல, அதை வந்து ஒரு இண்டெக்ஸாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பெனி இருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லே நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து FMCG இருக்குது பார்த்தீங்களா, அது FMCGனா இந்த நம்ம போனோம்ல ஆசீர்வாத் ஆட்டா, அந்த மாதிரி IITC, HUL இதுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டெக்ஸ். இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸுங்கிறது வந்து என்னென்னா பல கம்பெனிகளை வந்து ஒரு குரூப்பாக சேர்த்து அந்த எல்லா கம்பெனிலையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வாங்குறீங்க. அதாவது என்னென்னா ஒரு யூனிட் நீங்கள் இண்டெக்ஸ் வாங்குறீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வந்து ஒரு குட்டியோண்டு போர்ஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த 50 கம்பெனியில் ஒரு கம்பெனி வந்து திவாலானாலும் மிச்சம் இருக்கிற 49 கம்பெனி வந்து ரிட்டர்ன் நல்லா பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பணமும் சேஃபு, ரிட்டர்னும் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் என்னென்னா நீங்கள் ரிஸ்க்கை வந்து இங்கே வந்து கம்மியாக, அதாவது என்னென்னா பங்குச்சந்தையில் ரிஸ்க் ஜாஸ்தி தான் இருந்தாலும் நீங்கள் வந்து கம்பேர்ட் டு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு நீங்கள் வாங்குறத விட இதில் வந்து ரிஸ்க் கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் இண்டெக்ஸ் ETF முதலீடு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து பண்ணுங்கள்.
நான் சொல்கிறது எல்லாமே நீண்ட கால முதலீடு. மாதம் மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இண்டெக்ஸில் போட்டுக்கிட்டே வாங்க. ட்ரேடிங் பண்ணாதீங்க. முதலீடுனா என்ன, ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரேடிங் ஆப்ஷனும் நிறையா இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி ஸ்டாக் வாங்கி இன்றைக்கே வித்தாகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது. இதுக்கு பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ், இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இல்லை இந்த இண்டெக்ஸோட ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ஒரு 20 நாளில் இல்லை 30 நாளில் வந்து கீழே போகும் அப்படின்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன், இல்லை மேலே ஏறும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் போய் அந்த பெட்டை வந்து இன்றைக்கி பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி பண்ணால் உங்களுக்கு டைம் லைன் வந்து ஃபிக்ஸ்டு. 30 நாளுக்குள்ளே நீங்கள் வித்தரணும் இல்லை வாங்கிடணும், அந்த மாதிரி வந்து கட்டாயம் இருக்கும். அதனால் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய ப்ரெடிக்ஷன் தப்பாக போச்சுன்னா ஏகப்பட்ட லாஸ் வரும். நீங்கள் கொடுக்குற காசு வந்து எப்படின்னா 1000 ஷேர் வாங்குவீங்க, வெறும் 10 ஷேருக்குரிய காசை வச்சுக்கிட்டு 1000 ஷேர் வாங்கி இந்த மாதிரி வந்து பெட் பண்ணி சூதாடுவீங்க. அதனால் வந்து அது ட்ரேடிங், அது பண்ணாதீங்க. நீங்கள் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து முதலீடு, அதாவது நீங்கள் வாங்குறீங்க, அதை வந்து தலைமுறையாக வச்சுப்பீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் வந்து நீண்ட காலத்தில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நல்ல ரிட்டர்னை கொடுக்குங்க.